சொல்லி கொடுத்துருவேன், பெரிய பிரச்சனை கிடையாது. நீ ஒரு இடத்துல அடிபட்டு மிதிப்பட்டு நொந்து நூடுல்ஸ் ஆனா கதை என்னன்னு உனக்கு புரியும். அசால்ட்டா ஐயா வயசு 23 ஆகுது ஐயா, காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஐயா, நீங்க கிராக்ஸ் போட்ட வீடியோ எனக்கு ரொம்ப பிடிச்சது ஐயா, அதனால பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுற ஐயா அப்படின்னு வராதிங்க. புரியுதுங்களா? நான் ஒரு இடத்துல நொந்து லோல் பட்டு நூடுல்ஸ் ஆகி தான் 8 வருஷமா இந்த கடையை வச்சு நடத்துறேன். அதுல இந்த 3 மாசத்துல மட்டும்தான் நான் இந்த சேர்ல உட்காடுறேன். அதுக்கு முன்னாடி நான் சேர்லயே உட்கார்ந்ததே கிடையாது, கீழே தான் உட்காருவேன். என்னை பார்த்தவங்களுக்கு தெரியும். ஆர்வத்துல பிசினஸ் பண்ணாதீங்க. இதுல வேற ஐயா பிசிறு தட்டாம பண்ணுவேன் ஐயா, பிசிறு தட்டாம பண்ணுவேன் ஐயா. என்ன ஐயா, என்ன சலூன் கடை வச்சிருந்தியா? பிசிறு தட்டாம அடிப்பான் ஐயா கட்டிங்க அப்படின்றதுக்கு. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆனாலும் அவனுக்கே பிசிறு தட்டுவான் ஐயா. புரியுதுங்களா? யாருமே பிசிறு தட்டாம வியாபாரமே பண்ண முடியாது. எல்லாருக்கும் பிசிறு அடிக்கும். எனக்கும் அடிச்சிருக்கு பிசிறு. அந்த பிசிறெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்க, நீ அவ்வளவுதான் தலை சுத்தி கேர் ஆயிடுவ. வெளில இருக்கு பாரு ஒரு 4 மூட்டை, அந்த மூட்டை ஃபுல்லாவே பிசிறு தட்டினதுதான். லட்டு மட்டுமே திங்கணும்னு ஆசைப்படக்கூடாது, லவடாவும் சேர்ந்து வரும் வியாபாரத்துல. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போ, ஒரு 4 மாசம் 5 மாசம் வேலையை பாரு, வேலையை கத்துக்கோ. அதுக்கப்புறம் நீ என்கிட்ட வா, ஐயா பிசினஸ் பண்ண போறேன் ஐயா அப்படின்னு நான் உனக்கு இறங்கி சொல்லி கொடுக்குறேன். புரியுதா? ஒரு சின்ன விஷயம், வர்ற கஸ்டமர்கிட்ட சேஞ்ச் இல்லையான்னு கேட்டேன், அது கொடுத்தான். அந்த சேஞ்சிய வாங்கின கஸ்டமர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டு அவன் எனக்கு 450 ரூபாய் சேஞ்சு கொடுத்தான். அதை நான் வாங்கி வச்சிட்டேன். கஸ்டமர் போயிட்டான். அதுக்கப்புறம் ஐயா பிசிறு தட்டிச்சு ஐயான்றான். இதுல வேற பிசினஸ் பண்ண போறாராம். கோவிந்தா ஃபர்ஸ்ட் கதை என்னன்னு கத்துட்டு வா கோவிந்தா, அதுக்கப்புறம் நீ தரமா பிசினஸ் பண்ணலாம். ஆர்வ கோளாறுல வராதீங்க. அதை எந்த இடத்துல ஆர்வ கோளாறு காட்டணுமோ அந்த இடத்துல காட்டணும். எல்லா இடத்துலயும் ஆர்வ கோளாறா காட்டினீங்க கோளாறா போயிடும். ஓகேவா? நின்று நிதானமா கதையை கத்துட்டு அதுக்கப்புறம் பொறுமையா பிசினஸ் பண்ணலாம். ஆர்வ கோளாறுல தயவு செய்து பிசினஸ்ன்னு பேச்சே எடுக்காதீங்க. என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஓகேவா?